இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணி ஆனாலே, ஐயோ! நாளைக்கு திங்கட்கிழமை. மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகணுமே, அந்த மேனேஜர் முகத்துல முழிக்கணுமே அப்படின்னு மனசு பதறுதா? காலையில அலாரம் அடிக்கும்போது உடம்புல எனர்ஜியே இல்லாம ஏதோ கடமைக்கு லேப்டாப்ப ஓப்பன் பண்றீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இது சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒர்க் பிளேஸ் பர்ன் அவுட் அப்படின்ற ஒரு ஆபத்தான மன அழுத்த நிலை. இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹெல்த் கண்டிஷனா அறிவிச்சிருக்காங்க. ஒர்க் பிரஷர், டார்கெட் பிரஷர், பாஸோட தொல்லை, அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதெல்லாம் இல்லாததுதான் இதுக்கு மிகப்பெரிய காரணம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க அப்படியே விட்டுட்டா அது உங்க நிம்மதியை மட்டும் இல்ல, உங்க உடம்பு ஆரோக்கியத்தையும் கெடுத்துடும். இன்னைக்கு இந்த வீடியோல சைக்காலஜிஸ்ட் மற்றும் கார்ப்பரேட் வல்லுநர்கள் பரிந்துரைக்கிற 3 எளிய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரகசியங்களை தான் பார்க்க போறோம். இதை நீங்க ரெகுலரா கரெக்டா ஃபாலோ பண்ணா ஆபீஸ் வேலையையும் கெடுக்காம உங்க நிம்மதியை இழக்காம சூப்பரா வாழலாம். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா என்னுடைய பேர் சிவக்கண்ணன். நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல உளவியல் மற்றும் மோட்டிவேஷனல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சீக்ரெட் நம்பர் 1, நோ சொல்ல பழகுங்க. பல பேர் பர்ன் அவுட் ஆகுறதுக்கு ஒரே ரீசன் எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது தான். இந்த டாஸ்க்கை இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சு தரீங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்டா மனசுக்குள்ள திட்டிட்டு வெளியில ஷோர் சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆபீஸ் டைம் 6 மணிக்கு முடியுதுன்னா 8 மணி வரைக்கும் மெயில் அனுப்புறது, லாகின்ல இருக்கிறது, இதெல்லாம் உங்க மூளையை 24 மணி நேரம் அலர்ட்லயே வச்சிருக்கோம். இதை மாத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பவுண்டரிஸ் செட் பண்றது. இது எப்படி நான் பிராக்டிக்கலா கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். காலையில 10 மணில இருந்து 6 மணி வரையும் உங்க வேலை நேரம் அப்படின்னா 6 மணிக்கு அப்புறம் அர்ஜென்ட் இல்லாத மெயில்களுக்கு பதில் அனுப்புறதை நிறுத்துங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது. இப்ப இனிமே நான் நோ தான் சொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நோன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நீங்க நோ சொல்லலாம், ஆனா அதை பக்குவமா எடுத்து சொல்லணும். சார் ஏற்கனவே நான் 3 டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன், இதையும் சேர்த்து இப்ப எடுத்தா என்னுடைய குவாலிட்டியில அடி வாங்கும். சோ இதை நாளைக்கு காலை நான் பண்ணி தட்டுமா அப்படின்னு நாசுக்கா அவருக்கு புரியுற மாதிரி சொல்ல பழகுங்க. ஆபீஸ்ல நீங்க நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாம போனீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு உங்க மூளையில ஸ்பேஸ் எல்லாமே போயிடும். உங்க நேரத்தோட மதிப்பை நீங்க தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்து ஸ்ட்ரெஸ் ரிலீசிங் ஆங்கர்ஸ் அண்ட் மைக்ரோ பிரேக்ஸ் அப்படிங்கிற ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். நம்மள பல பேர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து லேப்டாப்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். நடுவுல பிரேக் எடுத்தா கூட மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும். இப்படி பண்றதால மூளைக்கு ரெஸ்ட் இல்லாம போகுது, இன்னும் அதிக ஸ்ட்ரெஸ் தான் அது ஏற்படுத்தும். நீங்க செய்யற வேலைக்கு நடுவுல நீங்க மைக்ரோ பிரேக்ஸ் அப்படிங்கிறத எடுத்தே ஆகணும். இதற்காக சைக்காலஜி சொல்ற முக்கியமான விதி தான் 20-20-20 ரூல். இது எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு 20 நிமிட வேலைக்கு அப்புறம் லேப்டாப் ஸ்கிரீனை பார்க்கறத நிறுத்திட்டு 20 அடி தூரத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை 20 வினாடிகள் உற்று பாருங்க. அது உங்க கண் அழுத்தத்தை குறைக்கும். அதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க சீட்டை விட்டு எந்திரிச்சு போய் தண்ணி குடிங்க, ரெஸ்ட் ரூம் போங்க. அதே மாதிரி உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் கொலீக் எப்பவுமே இருப்பாங்க, கரெக்டா? அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் ஆபீஸ் வேலையை தவிர மத்த ஏதாச்சும் பத்தி ஜாலியா பேசிட்டு வாங்க. இந்த மாதிரி எடுக்கிற சின்ன சின்ன பிரேக்குகள் தான் உங்க மூளையில இருக்கிற கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைச்சி வேலை செய்யற எனர்ஜியை அதிகரிக்கும். அடுத்து நம்ம போக போற 3வது ரகசியம் வேலை வேற நீங்க வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இந்த 3வது ரகசியம் மிகப்பெரிய மென்டல் ஷிஃப்ட். நம்மள பல பேர் ஆபீஸ்ல நடக்கிற சின்ன சின்ன தப்பு அல்லது ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர்ஸ் திட்டுறத நம்ம பர்சனலா எடுத்துக்கிறோம். சப்போஸ் நம்ம ஆபீஸ்ல பண்ற பிரசன்டேஷன் சரியா பண்ணல அப்படின்னா, சே ஆபீஸ்ல இன்னைக்கு பிரசன்டேஷன் சொதப்பிடுச்சு, நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. நாம இங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், வேலை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அதுவே உங்க வாழ்க்கை கிடையாது. நீங்க லேப்டாப்பை மூடிட்டா நீங்க ஒரு அம்மாவுக்கு மகன், குழந்தைக்கு அப்பா, உங்க மனைவிக்கு கணவன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கான தனி உலகம் வெளியே காத்துட்டு இருக்கு. இந்த மென்டல் ஷிஃப்டை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், இல்ல சமையல் செய்யறதா கூட இருக்கலாம். உங்களுடைய வீக்கெண்ட்ல வார இறுதியில லேப்டாப்பை தொடவே தொடாதீங்க. உங்க குடும்பத்தோட உங்க நண்பர்களோட வெளியூர் பயணம் போங்க. அப்படி இல்லைன்னா இயற்கையோட நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க.
நீங்க ஆபீஸை விட்டு வெளியே போன பிறகு கூட ஆபீஸை பத்தியே பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூளைக்கு எப்பதான் ரெஸ்ட் கொடுப்பீங்க? உங்களுடைய ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது வேற, உங்களுடைய பர்சனல் லைஃப்ன்றது டோட்டலி வேற. இது ரெண்டும் பிரிச்சு பார்க்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்தான். ஆனா நம்மளுடைய நிம்மதியையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அடகு வச்சு சம்பாதிக்கிற பணம் நமக்கு தேவையே கிடையாது. வேலைக்காக வாழ்றதை நிறுத்திட்டு வாழ்றதுக்காக வேலை செய்ய பழகுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 3 டெக்னிக்ஸ், பவுண்டரி செட் பண்றது, மைக்ரோ பிரேக்ஸ் எடுக்கிறது, டி அட்டாச்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணிட்டு அது எப்படி இருக்கு, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லது வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற கார்பரேட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் நிம்மதியா வாழட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா சந்தோஷமா வேலை செய்யறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.